ஒரு படத்துல விவேக் சார் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. ஏற்கனவே உங்க பாடி ஸ்ட்ரென்த் கம்மி, இப்ப டியூஷன் ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிட்டே போகுது. இப்படியே போனாக்க நம்ம ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்றது? அத மாதிரி தான் இப்போ நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதாவது திமுகவை கழட்டி விட்டுருச்சு சிபிஐ. இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து கழட்டி விட்டாங்க. நாங்கள் இனிமேல் திமுக கூட்டணியில் தற்போது இருக்க சூழ்நிலையில் நாங்கள் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்கள் தாவேக்கால இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா, நாங்கள் தாவேக்காலும் இல்லை, திமுகலும் இல்லை, அதிமுகவும் இல்லை, யார் கூடயும் இல்லை. நாங்கள் இப்போதைக்கு தனியாக இப்போ இருக்க சூழ்நிலையில் எந்த யாரோடைய கூட்டணி இல்லை, திமுகவோடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் டெல்லியில் போய் அந்த கட்சியோட ஹெட்டை வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து போய் மரியாதை நிமித்தமாக சந்திச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு நிகழ்வு தான். அதே மாதிரி டெல்லிக்கு நம்ம முதலமைச்சர் போய் காங்கிரஸ் தலைவர்களையும் சந்திச்சு வந்திருக்காங்க. அந்த கட்சியோட தலைவர்களையும் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காங்க. இப்போ அந்த டயலாக் மாதிரி தான் உங்கள் கட்சியிலேருந்து ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்காங்க. இப்போ மதிமுக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து போட்டியிட்ட சின்னம் வந்து உதயசூரியன். அவங்களால வர முடியுமான்னு எனக்கு தெரில. வருவாங்களான்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. யாருக்கு தெரியும், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரியாலிட்டி, பாலிட்டிக்ஸோட ரியாலிட்டி புரியுதுன்னு நினைக்கிறேன் நிறையா சின்ன சின்ன கட்சிகளுக்கு. இப்போ திமுக தனியாக போட்டியிட போதா அடுத்தடுத்து, இல்லை திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து போட்டியிட போகிறாங்களா? என்ன வேணால் நடக்கலாம். கேம் மாதிரி சும்மா படத்துலாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். விஜய் சார் அரசியல் வந்ததுக்கப்புறம் அரசியலில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்எல்ஏ தன்னோட பொண்ணை வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்காரு. இது எல்லாரும் பண்ணுறது தானே. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையனா படிக்க வைக்கிறது தானே. இதில் என்ன ஸ்கூலில் சேர்த்து விட்றதுன்னா புது அதிசயம்னா, அவர் ஒரு எம்எல்ஏ, நம்ம சிவகங்கை மானாமதுரை சேர்ந்த இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினர் தன்னோட பொண்ணை ஸ்கூலில் சேர்த்துருக்காரு. இதில் என்னப்பா இருக்குது, ஸ்கூலில் சேர்க்கறதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்காருன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்காரு. இதுதான் மாற்றம். கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க, ஓகே. தமிழ் மீடியத்தில் சேர்த்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியம் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கூலில் தமிழ் மீடியம் சரி, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் தமிழ் மீடியம்னு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப தமிழ் மீடியம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சேர்த்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் ஒருத்தர் தான் இப்படி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்தால் யாரும் பண்ணாங்களா என்னன்னு தெரில. எதுவும் யாரும் பண்ணதில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாற்றமாக கேட்டால் இதான் மாற்றம்.